இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் ரோமையர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் திருவசனம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித இசித்தோரிடம் நமக்காக இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை நமக்கு பெற்று தரும்படி மன்றாடிக் கொள்வோம். இந்த இறை இரக்கத்தின் நாட்களில் நமது ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தாருக்காக இயேசுவின் பாதுகாப்பு, ஆசிர்வாதம், பிரசன்னத்தை வேண்டி தினமும் ஜெபிக்கின்றேன். திடமனதாய் இருங்கள் நண்பர்களே. இயேசுவின் தியாகம் அது நம்மை திக்கற்றவர்களாய் ஒரு நாளும் விடாது. இன்றைய வசனம் கூறுகிறது, கடவுளோடு நாம் நல்லுறவு கொள்ள நம் ஆண்டவராகிய இயேசுவே ஒரே வழி என்பதாய். தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில், நம் இல்லங்களில் பொழியப்பட்டிருக்கும் போது நம்முடைய எதிர்நோக்கு, நம்முடைய எதிர்காலத்திற்கான பிளான்ஸ், அதற்காக நாம் எடுக்கும் பிரயாசங்கள், உழைப்பு, முயற்சிகள் ஒருபோதும் ஏமாற்றம் தராது. நம் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையை ஏற்றதால் நமக்கு 3 காரியங்களை தருகிறார். அவை யாவை என்று தெரிந்து கொள்ளலாமா? முதலாவது, ஆண்டவரோடு சமாதானம். இரண்டாவது, ஆண்டவருடைய மேலான கிருபை. மூன்றாவது, ஆண்டவருடைய மகிமை, பீஸ், கிரேஸ், க்ளோரி. இவை 3 தான் அவை. ஆண்டவரோடு நாம் சமாதானமாக இருந்தால் நிச்சயம் நம் வீட்டிலும் சந்தோஷம், சமாதானம், அமைதி நிலவும். வேலை செய்யும் இடத்திலும் சலனமற்ற ரம்யமான வேலை செய்யும் சூழ்நிலை நிலவும். ஆக இனி நம் குடும்பத்திலும் பணியிடத்திலும் நிம்மதி இல்லை என்றால் தேவனோடு நாம் சமாதானமாக இல்லை, அவரை தேடுவதில்லை, ஜெபிப்பதில்லை என்பதை நாம் உடனே உணர்ந்து கொள்ள வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இயேசு கூறுகிறாரே, என் சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன் என்பதாய். மனதில் அமைதி இருந்தால் 2 மணி நேரம் செய்யும் வேலையை 1 மணி நேரத்தில் நீங்கள் செய்துவிடலாம். அதற்கான விஸ்டம் உங்களுக்கு கிடைக்கும். எனவே ஆண்டவருடனான நல்லுறவு அது மிகவும் அவசியம். இந்த தவக்காலத்தை பயன்படுத்தி பழுதடைந்து கிடைக்கும் உறவை சரி செய்யுங்கள். ஜெபம், ஜெபமாலை, சிலுவை பாதை, உபவாசம், நேர்மையுள்ள வாழ்க்கை. இதன் மூலம் இயேசுவிடம் திரும்பி வாருங்கள். அடுத்தபடியாக இயேசுவின் கிரேஸ், கிருபை. தேவனுடனான நல்லுறவு இருந்தால் உங்கள் வாழ்நாள் எல்லாம் தேவ கிருபையும் மனுஷ தயவும் மகிமையின் மேகம் போல உங்கள் மேலே வந்து இறங்கி உங்கள் வீட்டிலும் தங்கிவிடும். அடுத்தபடியாக மூன்றாவதாக க்ளோரி, வெற்றியான வாழ்க்கை, மகிமையான வாழ்வு. நீங்கள் வீட்டில், வேலை ஸ்தலத்தில் இன்று பாடுகளை சந்திக்கலாம். ஆனால் அனைத்தையும் மகிமையாய் வெற்றி சிறப்பீர்கள். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிப்பார். நினைத்தாலே எவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றது. சிந்தித்து பாருங்கள். இந்த வசனத்தை இன்று முழுவதும் உங்கள் மனதில் நிறுத்தி ஜெபிக்கலாமா? இயேசுவே, கடவுளோடு நல்லுறவு கொண்டு அதன் வழியாய் சமாதானம், கிருபை, மகிமை இவை 3ஐயும் எங்கள் வாழ்வில் நாங்கள் அனுபவிக்க ஆசிர்வாதமாய் வாழ அருள் புரியும் இயேசுவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.